இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. குலுவாங்கில் கோர விபத்து கொலை வழக்காக விசாரிக்க சட்டத்துறை தலைவர் அலுவலகம் உத்தரவு. ஜொஹூர் குலுவாங்கில் 5 பேர் உயிரிழந்த சாலை விபத்து தொடர்பான விசாரணையை கொலை வழக்கின் அடிப்படையில் மேற்கொள்ளுமாறு சட்டத்துறை தலைவர் அலுவலகம் உத்தரவிட்டுள்ளது. சட்டத்துறை தலைவர் முகமது டுசக்கி மொக்தார் காவல்துறையின் விசாரணை முடிவுகளை ஆய்வு செய்த பிறகே இறுதி குற்றச்சாட்டுகள் முடிவு செய்யப்படும் என்று தெரிவித்தார். கடந்த திங்கட்கிழமை 19 வயது இளைஞர் ஓட்டிய மெர்சிடிஸ் காரும் அவரது 22 வயது சகோதரர் ஓட்டிய BMW காரும் சாலையில் வேக பந்தயத்தில் ஈடுபட்டதாக போலீசார் சந்தேகிக்கின்றனர். அப்போது BMW கார் கட்டுப்பாட்டை இழந்து எதிர்ப்புற சாலைக்குள் புகுந்து பல வாகனங்கள் மீது மோதியது. இந்த விபத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் உட்பட மொத்தம் 5 பேர் உயிரிழந்த நிலையிலும் மேலும் 8 பேர் காயமடைந்துள்ளனர். இந்த சம்பவத்தில் தொடர்புடைய 19 வயது இளைஞரின் தடுப்பு காவல் மேலும் ஒரு நாள் நீடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ராயா விடுமுறை முடிவில் கிள்ளான் பள்ளத்தாக்கை நோக்கி வாகன பெருக்கு. மைப்ளஸ் TTA டிஜிட்டல் அட்டவணையை பயன்படுத்த பிளஸ் வலியுறுத்து. ஹரிராயா ஐடிலதா விடுமுறையை தொடர்ந்து ஜூன் 4ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை கிள்ளான் பள்ளத்தாக்கிற்கு திரும்பும் வாகன ஓட்டிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பதால் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைக்க உதவும் வகையில் பிளஸ் செயலி வழியாக மைப்ளஸ் TTA டிஜிட்டல் பயண அட்டவணையை பயன்படுத்துமாறு பிளஸ் மலேசியா பிரிகட் வலியுறுத்தியுள்ளது. இந்த 4 நாள் காலகட்டத்தில் தினசரி போக்குவரத்து அளவு கிட்டத்தட்ட 2.2 மில்லியன் வாகனங்களை எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக நிறுவனம் கூறியது. பண்டிகை மற்றும் பள்ளி விடுமுறை காலத்தை தொடர்ந்து கிள்ளான் பள்ளத்தாக்கை நோக்கிய நீண்ட தூர மற்றும் நகரங்களுக்கு இடையிலான பயணங்களுக்கு ஜூன் 4, 5, 6 மற்றும் 7 ஆகிய நாட்கள் உச்ச நாட்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. போக்குவரத்தை பரவலாக்குவதை மேம்படுத்துவதற்காக பண்டிகை காலம் முழுவதும் 33 முக்கிய இடங்களில் ஸ்மார்ட் வழித்தடங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. ஓய்வு மற்றும் வாகன நிறுத்தும் இடங்களில் உள்ள உணவு, பான கடைகள், தொழுகை அறைகள் மற்றும் கழிப்பறைகள் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் நெடுஞ்சாலை பயணர்களுக்காக 24 மணி நேரமும் திறந்திருக்கும் என்றும் பிளஸ் நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இலங்கை உயர் ஆணையத்தில் விசாக தின நினைவேந்தல். 25 பௌத்த மத தலைவர்கள் பங்கேற்ற பானா தர்ம உபதேசம். கோலாலம்பூரில் உள்ள இலங்கை உயர் ஆணையத்தின் ஏற்பாட்டில் விசாக தின நினைவேந்தல் மற்றும் பானா தர்ம உபதேச நிகழ்வு நேற்று மிக விமரிசையாக நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக இலங்கை உயர் ஆணையர் தர்ஷனா பெரேரா, செந்தூல் இலங்கை புத்த ஆலயத்தின் தலைமை மதகுரு பென்டே ஸ்ரீ சங்கர நாயக்க தெரோ, நிர்வாக இயக்குனர் தியாகராஜன் முத்துசுவாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். செந்தூல், ரவாங்கா, மலாக்கா உள்ளிட்ட பகுதிகளை சேர்ந்த 25 புத்த மத தலைவர்களும் 100க்கும் மேற்பட்ட பௌத்த பக்தர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்ட இந்நிகழ்வு மங்களகரமான வழிபாட்டுடன் தொடங்கி குத்துவிளக்கேற்றி ஆரம்பிக்கப்பட்டது. தொடர்ந்து பௌத்த மத தலைவர்கள் விசாக தினத்தின் உண்மையான செய்தி, மனிதநேயம், கருணை மற்றும் நல்லொழுக்க வாழ்க்கை குறித்து ஆன்மீக சிறப்புரை ஆற்றினர். விழாவில் பேசிய இலங்கை உயர் ஆணையர் தர்ஷனா பெரேரா, இலங்கைக்கும் பௌத்த மதத்திற்குமான வரலாற்று தொடர்பு மற்றும் புத்தரின் வருகை குறித்து விவரித்ததோடு மலேசியாவின் பன்முகத்தன்மையை பாராட்டி பேசினார். ஜொஹூர் மாநில தேர்தலில் பெர்சாமா கட்சி போட்டி. PKR கட்சியின் முன்னாள் துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ ரபிசி ரம்லி தலைமையிலான மலேசியா பெர்சாமா கட்சி ஜொஹூரில் நடைபெறும் 16வது மாநில தேர்தலில் அதிகாரப்பூர்வமாக போட்டியிட உள்ளது. ஜொஹூர் மாநில தேர்தலில் போட்டியிடப்படும் சட்டமன்ற இடங்களின் எண்ணிக்கை குறித்த பேச்சுகள் இன்று மட்டுமே நடைபெறும் என ரபிசி மற்றும் PKR கட்சியின் முன்னாள் உதவித் தலைவர் நிக் அகமது ஆகியோர் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தனர். ஜொஹூர் தேர்தலில் குறுகிய காலத்தில் ஒரு நிர்வாக அமைப்பை உருவாக்கவும் அதன் செயல்திறன் மற்றும் பலவீனங்களை சோதித்ததுடன் அத்துடன் வரவிருக்கும் தேர்தல்களுக்கு தயாராகவும் இந்த பேச்சுகள் பெர்சமா கட்சிக்கு உதவும் என அவர்கள் தெரிவித்தனர். பெர்சமாவின் தலைமை மற்றும் நாடு முழுவதிலும் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுடன் பல விவாதங்கள் நடத்தப்பட்ட பின்னரே இந்த விவகாரத்தில் இறுதி முடிவு செய்யப்பட்ட தகவலையும் அவர்கள் வெளியிட்டனர்.
மே 17ஆம் தேதி அன்று கட்சி மீண்டும் தொடங்கப்பட்டது போதிலும் ஜொஹூர் மாநில தேர்தல் பெர்சாமாவை ஜொஹூர் வாக்காளர்களுக்கு அறிமுகப்படுத்த ஒரு வாய்ப்பை வழங்குகிறது. தாய்லாந்து தும்பாட்டில் 1,00,000 மதிப்புள்ள அரிய பறவைகள் பறிமுதல். தாய்லாந்திலிருந்து சட்டவிரோதமாக கடத்தி வரப்பட்டதாக நம்பப்படும் 1,00,000 ரிங்கிட்டுக்கும் அதிக மதிப்புள்ள 4 அரிய வெளிநாட்டு பறவைகள் நேற்றிரவு பெங்கலான் குபோர் பகுதியில் பறிமுதல் செய்யப்பட்டன. பிஜிஏ போலீசார் மேற்கொண்ட ரோந்து நடவடிக்கையின் போது சுங்கை கோலோக் ஆற்றங்கரையில் உள்ள சட்டவிரோத துறையில் ஒருவர் படகிலிருந்து பறவை கூண்டுகளை இறக்கிக் கொண்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அதிகாரிகளை கண்டதும் அந்த நபர் படகில் ஏறி தாய்லாந்து பகுதிக்கு தப்பிச் சென்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சோதனையில் 2 ப்ளூ அண்ட் கோல்டு மேக்கவ் பறவைகளும் 2 ப்ளூ ஃப்ரண்டட் அமேசான் பறவைகளும் கண்டுபிடிக்கப்பட்டன. மேலும் 200 ரிங்கிட் மதிப்புள்ள 2 கூண்டுகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இந்த பறவைகள் மலேசியாவில் விற்பனை செய்வதற்காக தாய்லாந்திலிருந்து கடத்தி வரப்பட்டதாக நம்பப்படுகிறது. இந்த சம்பவம் 2010ஆம் ஆண்டு வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட்டு வருகிறது. ஜூன் 7 இஸ்கந்தார் புத்ரி ஸ்ரீ மகாதேவி சக்தி பீடத்தின் மகா கும்பாபிஷேகம் பக்தர்களுக்கு அழைப்பு. ஜொஹூர் இஸ்கந்தார் புத்ரியில் அமைந்துள்ள ஸ்ரீ மகாதேவி சக்தி பீட ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஜூன் 7ஆம் தேதி அன்று ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணிக்கு மிக விமரிசையாக நடைபெறவுள்ளது. சிங்கப்பூர் துவாஸ் மற்றும் ஃபாரஸ்ட் சிட்டிக்கு அருகில் சொந்த நிலத்தில் அமைய பெற்றுள்ள இத்திருத்தலத்தில் பெண் தெய்வங்களை முதன்மையாக கொண்டு மொத்தம் 54 தெய்வங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன. இவ்வாலயத்தின் நிறுவனரும் சிவில் இன்ஜினியருமான ஸ்ரீ வித்யானந்த சர்மா சுவாமி என்ற வினோத் கடந்த 7 ஆண்டுகளாக ஆதரவற்றோர் இல்லத்தையும் நடத்தி வருகிறார். இத்திருக்கோவிலின் மூலஸ்தான தெய்வமான ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பாள் 7.2 அடி உயரத்தில் அருள் பாலிக்கிறார். தென்கிழக்காசியாவிலேயே முதல் முறையாக 12 அடி ஆதிபராசக்தி பார்வதி, கால பைரவி தேவி மற்றும் அஷ்டகால பைரவர்கள் இங்கு ஸ்தாபனம் செய்யப்பட்டுள்ளது இந்த ஆலயத்தின் தனி சிறப்பாகும். மேலும் 21 அடி உயரத்தில் அமைய பெற்றுள்ள ஸ்ரீ தக்ஷண காளி தேவியின் விஸ்வரூப தோற்றம் பக்தர்களை பக்தி பரவசத்தில் ஆழ்த்துகிறது. கும்பாபிஷேக தலைவி திருமதி டச்சு மற்றும் துணை தலைவி திருமதி பத்மனேஸ்வரி தலைமையில் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ள இந்த புனித மகா கும்பாபிஷேக விழாவில் திரளாக கலந்து கொண்டு அன்னை காமாட்சி அம்பாளின் திருவருளை பெற்று செல்லுமாறு பொதுமக்கள் அன்போடு அழைக்கப்படுகின்றனர். SD சூர்யாவின் கில்லர் படப்பிடிப்பு தளத்தில் எரிவாயு சிலிண்டர் வெடித்தது. ஒருவர் மரணம், 3 காயம். நடிகரும் இயக்குனருமான SD சூர்யாவின் கில்லர் திரைப்படத்தின் படப்பிடிப்பு தளத்தில் சென்னை பெரம்பூரில் உள்ள மினி மிக்ஸில் காலை நிகழ்ந்த ஒரு விசித்திரமான விபத்தில் 26 வயதான படக்குழு உறுப்பினர் ஒருவர் உயிரிழந்தார். மேலும் 3 பேர் காயமடைந்தனர். வெடிகுண்டு வெடிப்பு காட்சி ஒன்றின் படப்பிடிப்பின் போது இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. இது தொடர்பாக தமிழக போலீசார் வழக்கு பதிவு செய்து விரிவான விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த விபத்து குறித்து கில்லர் படக்குழுவினர் இதுவரை எந்த அறிக்கையையும் வெளியிடவில்லை. அதிகாலை 5 மணி அளவில் சம்பவ இடத்தில் பயன்படுத்தப்பட்டு வந்த எரிவாயு சிலிண்டர் வெடித்ததில் குழு உறுப்பினர் மதன் உயிரிழந்தார். படப்பிடிப்பு தளத்தில் பணியாற்றி வந்த மதன் இந்த வெடி விபத்தில் கடுமையாக காயமடைந்தார். அவர் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த சம்பவத்தில் தினகரன், சூர்யா, சக்திவேல் ஆகிய மேலும் 3 படக்குழுவினர் காயமடைந்து சென்னையில் உள்ள ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஜொஹூர் தேர்தல் வைரலான BN வேட்பாளர் பட்டியல் போலியானது. ஒன் ஹாஃபிஸ் சமூக ஊடகங்களிலும் வாட்ஸ்அப் செயலியிலும் பரவி வரும் ஜொஹூர் தேர்தலுக்கான பாரிசான் நேஷனல் வேட்பாளர் பட்டியல் முற்றிலும் போலியானது என்றும் இதில் இடம்பெற்றுள்ள தகவல்கள் உண்மைக்கு புறம்பானவை என்றும் ஜொஹூர் பாரிசான் தலைவர் மாநில மந்திரி விசாரமான டாக்டர் ஒன் ஹாஃபிஸ் கசி தெரிவித்துள்ளார். வரவிருக்கும் ஜொஹூர் மாநில தேர்தலுக்கான BN வேட்பாளர்கள் தொடர்பான எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் கூட்டணியின் அதிகாரப்பூர்வ தளங்கள் மட்டுமே வெளியிடப்படும். தேர்தல் காலங்களில் வதந்திகள், அவதூறுகள், தூண்டுதல்கள் மற்றும் போலி செய்திகள் பரப்புவது வழக்கமான ஒன்றாகும் என்றும் அவை மக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் பரப்பப்படுகின்றன என்றும் அவர் குறிப்பிட்டார்.
எனவே எந்த தகவலையும் நம்புவதற்கும் பகிர்வதற்கும் முன்பு அதன் உண்மைத்தன்மையை உறுதிப்படுத்திக் கொள்ளுமாறு ஜொஹூர் மக்களை அவர் கேட்டுக்கொண்டார். அத்துடன் அரசியல் கட்சிகள் அனைத்தும் பொறுப்புடனும் நெறிமுறையுடனும் அரசியலில் ஈடுபட வேண்டும் என்றும், போலி செய்திகள் மாநிலத்தின் ஒற்றுமை, நிலைத்தன்மை மற்றும் ஜனநாயக செயல்முறையை பாதிக்க அனுமதிக்க கூடாது என்றும் ஒன்ஹாஃபிஸ் வலியுறுத்தினார். பாகோவில் 0.8 ஹெக்டேர் சதுப்பு நில தீ அணைக்கப்பட்டது. பாகோ கம்பங் பாயா கோபி வட்டாரத்தில் மொத்தமுள்ள 2.4 ஹெக்டேர் சதுப்பு நிலத்தில் பரவிய தீயை 0.8 ஹெக்டேர் பரப்பளவில் நேற்றைய நிலவரப்படி ஜொஹூர் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை அணைத்துள்ளது. அதே வேளையில் 1.6 ஹெக்டேர் பரப்பளவு நிலத்தில் இன்னும் தீ எரிந்து கொண்டிருந்ததாக அந்த வட்டாரத்தின் செய்தி தொடர்பாளர் கூறினார். அதே வேளையில் 1.6 ஹெக்டேர் பரப்பளவு நிலத்தில் இன்னும் தீ எரிந்து கொண்டிருந்ததாக அந்த வட்டாரத்தின் செய்தி தொடர்பாளர் கூறினார். 7 பணியாளர்களும் 2 உதவியாளர்களும் நேற்று தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். நடமாடும் பம்ப் யூனிட் மூலம் திறந்தவெளி நீர் வளங்களை பயன்படுத்தி தீயை அணைக்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. நேற்றிரவு 7 மணிக்கு தீயணைப்பு பணி இடைநிறுத்தப்பட்டதை தொடர்ந்து தீயணைப்பு வீரர்கள் பாகோ தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்திற்கு திரும்பினர். முன்னதாக தீயை அணைக்கும் பணி தொடங்குவதற்கு முன்பே மே 29ஆம் தேதியன்று காலை மணி 11:49க்கு சதுப்பு நில பகுதியில் ஏற்பட்ட தீ குறித்து தீயணைப்பு படையினர் அவசர அழைப்பை பெற்றனர். பீலே 1958 உலகக்கோப்பை சட்டை ஏலத்தில் 6 மில்லியனுக்கும் மேல் விலை போகும் என கணிப்பு. கால்பந்து உலகின் ஜாம்பவான் பீலே 1958ஆம் ஆண்டு உலக கோப்பை இறுதிப் போட்டியில் அணிந்திருந்த வரலாற்று சிறப்புமிக்க சட்டை ஏலத்திற்கு விடப்பட உள்ளது. அது வெறும் 17 வயதான பீலே ஸ்வீடனை எதிர்த்து நடைபெற்ற இறுதிப் போட்டியில் 2 கோல்களை அடித்து பிரேசிலுக்கு முதல் உலக கோப்பையை வென்று கொடுத்தார். அந்த போட்டியில் அவர் அணிந்திருந்த எண் 10 சட்டையை தற்போது ஏலத்திற்கு வரவுள்ளது. இந்த ஏலத்தை சொத்திபீஸ் நிறுவனம் நடத்துகிறது. சட்டை 6 மில்லியன் அமெரிக்க டாலருக்கும் அதிக விலைக்கு விற்கப்படும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இது கால்பந்து வரலாற்றில் மிகவும் விலை உயர்ந்த நினைவுப் பொருட்களில் ஒன்றாக மாறக்கூடும் எனவும் கூறப்படுகின்றது. போட்டி முடிந்த பின்னர் பீலே அந்த சட்டையை தனது அணி தோழரான திவானுக்கு நினைவு பரிசாக வழங்கியிருந்தார். பின்னர் அது அவரது குடும்பத்தினரால் பாதுகாக்கப்பட்டு வந்தது. இந்த சட்டை கடந்த 2002ஆம் ஆண்டு ஏலத்தில் விற்கப்பட்டிருந்தாலும் தற்போது அதன் மதிப்பு பல மடங்கு உயர்ந்துள்ளது. இதனால் உலகம் முழுவதும் உள்ள கால்பந்து ரசிகர்கள் மற்றும் சேகரிப்பாளர்களின் கவனத்தை இந்த ஏலம் ஈர்த்துள்ளது. வரும் ஜூன் 29ஆம் தேதி தொடங்கும் ஆன்லைன் ஏலம் மூலம் ஜூலை 16 வரை நடைபெறவுள்ளது.